السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு தனிப்பெரும் கருணையால் தஃப்சீருடைய தொடர் பயானின் தொடக்க நிகழ்ச்சியாகிறது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரு இடத்தில் குர்ஆனுடைய விளக்கம் நடைபெறுகின்றது என்றால் அது அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பெரும் கிருபையாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி முயற்சிக்கின்றார்கள், ஆனால் அது நடைபெறுவதில்லை. அதுவும் குறிப்பாக அல்லாஹ் தஆலாவுடைய வீட்டில் அவனுடைய கலாமை அதற்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலையாகிறது. அல்லாஹ் தஆலா தனிப்பட்டு அந்த இடத்திலே அந்த மனிதர்கள் மீது அருள் செய்திருக்கின்றான் என்பதுதான் அதற்கு விளக்கமாகும். பல ஹதீசுகளின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِّن بُيُوتِ اللَّهِ அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டத்தினர் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி, வேத வசனங்களை ஓதி அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்ளுகின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர் எந்த இடத்தில் கூடினாலும், அல்லாஹுடைய வீட்டிலே கூடினால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா அவர்கள் மீது சகீனத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் அருள் அமைதி நிலை நிச்சயமாக அந்த மனிதர்கள் மீது இறங்குகின்றது. வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தாகிறது பொதிந்து கொள்ளுகின்றது, மூடிக்கொள்ளுகின்றது. மலாயிகா மலக்குகள் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளிடத்திலே இதை பற்றி, இந்த மஜ்லிஸை பற்றி, இந்த மனிதர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஜ்லிஸை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான நிகழ்ச்சியாக, உயர்தரமான இடமாக, மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ், இந்த இடம், இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது என்பதை நாம் முதலாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்தினுடைய நிலை, மனிதர்களுடைய நிலை என்னவென்றால், எங்கே அல்லாஹ் தஆலாவுடைய அருள் மாறி பொழிகின்றதோ அந்த இடத்திலே கூடியிருப்பது என்பது மிக குறைவான விஷயம்தான். இது நமக்கு தெரிந்த விஷயம். உலக நடைமுறையே அப்படித்தான். எங்கே ஷைத்தானுடைய நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறுகின்றன அங்கே மனிதர்கள் ஏராளமாக கூடுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எந்த இடத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய லானத்துகள் இறங்குகின்றனவோ அந்த இடத்திலே மனிதர்கள் அதிகமாக கூடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். மிக குறைவான கூட்டமாக, மக்களாக இந்த இடத்தில் இருந்தாலும் கூட இது தனிப்பெரும் அந்தஸ்தை பெறுகின்றது. ஒன்றே, இது அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய வீடு. இது யாருக்கும் சொந்தமான வீடு அல்ல, சொந்தமான இடம் அல்ல.
எவரும் தனக்கு சொந்தமானது என்பதாக உரிமை கொண்டாட முடியாது இந்த இடத்தை பற்றி, இந்த மஸ்ஜிதை பற்றி. உலகத்திலேயே எந்த அரசாங்கத்திற்கும் கட்டுப்படாத ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது மஸ்ஜிதுடைய இடங்கள் மட்டும்தான். இஸ்லாமிய அரசாங்கமாக சட்டமாக இருந்தால் ஷரியத்துடைய சட்டப்படி, இப்ப இது இஸ்லாமிய நாடு என்று வைத்துக் கொண்டால், இஸ்லாமிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்றது என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அனைத்தும், மஸ்ஜிதுடைய இடங்கள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை அல்ல. மற்ற இடங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை அல்லது தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொந்தமானவையாக இருக்கலாம். மஸ்ஜித் மட்டும் இந்த அரசாங்கத்தினுடைய எல்லையை விட்டும் அப்பாற்பட்டது என்பது ஷரியத்தினுடைய சட்டமாகும். அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு இடத்திலே நாம் கூடியிருப்பது என்பது மிகப்பெரிய அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்குரிய விஷயமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இடங்களில் மிக சிறந்தது எது என்பதாக, மிக சிறந்த இடம் எது என்பதாக. மதீனாவிலே ஒரு யூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், பதில் சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பூமியிலே சிறந்த இடம் எது என்பதாக. ஒரு ஊரிலே பல இடங்கள் இருக்கின்றன, அதுல சிறந்த இடம் எது என்று கேட்டார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விஷயத்திலே கேட்கப்படக்கூடியவரை விட கேட்கப்படக்கூடியவர் சிறந்த விளக்கம் உள்ளவர் அல்ல என்பதாக சொல்லிவிட்டார். அதாவது உங்களை விட எனக்கு அதிகமா தெரியாது என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பிறகு சொன்னார்கள், நான் இது பற்றி வேணா அல்லாஹ்ட்ட கேட்டு வந்து சொல்றேன் என்று போயிட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். போயிட்டு ஒரு சில நொடிகள்ல வந்துட்டாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறானோ, எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசிட்டு சில நிமிடங்கள்ல வந்துட்டாங்க. வந்தவர் சொன்னார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொன்னான், இடங்களிலே சிறந்த இடம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான். இடங்களிலே மிக கெட்ட இடம் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய கடை தெருகள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த யூதரிடத்திலே. இப்பொழுது அந்த ஹதீஸிலே இடத்திலே சிறந்த இடம் மஸ்ஜிதுகள் தான் என்பதாக சொல்லும் பொழுது ஒரு விளக்கத்தையும் அங்கே நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அது ஒரு யூதர் நபி அவர்களிடத்தில் கேட்டு, நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியவில்லை. பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்தில் போய் கேட்டு வந்து தீர்ப்பு சொல்றதுன்னு சொன்னா அந்த இடத்தை பற்றி உள்ள மகிமையை எங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் உள்ளதல்ல. சிறப்பு தான் இருந்தாலும் அந்த முக்கியத்துவம் அதிகப்படுவதற்காக வேண்டி அதிகமான மகத்துவங்கள் இதற்கு இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய கிதாபை ஓதி அந்த ஆயத்துகளுக்குரிய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உள்ள ஒரு ஆரம்ப கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாக்களாக செதுக்கி, இந்த கடல் தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி, அந்த மையில அந்த பேனாக்களை தொட்டு தொட்டு எழுதினாலும் அல்லாஹ் தஆலாவுடைய கலிமாக்கள் முடியாது. மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் எழுதி முடிக்க முடியாது, விளக்கங்கள் சொல்லி முடிக்க முடியாது என்பதால் அவ்வளவு பெரிய விளக்கங்கள் உள்ள இந்த குர்ஆனுக்கு 10 வருஷத்திலேயோ அல்லது 100 வருஷத்திலேயோ சொல்லிவிட முடியாது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால சில விளக்கங்களை நாம் குர்ஆனை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சில விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் ஓதுறதுனால சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு 10-15 வாரம் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாடினா ஒரு 10-15 வாரத்துல சொல்லி முடிப்போம். இப்ப ஆரம்பமாக அல்லாஹ் தஆலாவுடைய வஹி, தன்னுடைய தெய்வீக அறிவிப்பின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே போட்ட ஒரு ஞான கருவூலம் இந்த குர்ஆன். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இந்த உலகத்திலே எந்த இடத்திலும் இறக்கி வைக்கவில்லை. மக்காவிலேயோ மதீனாவிலேயோ குர்ஆனை இறக்கி வைக்கல, அல்லது ஹிரா குகையில் குர்ஆனை இறக்கி வைக்கல. குர்ஆனை இறக்கி வைத்த இடம் எது என்று சொன்னால் இந்த உலகத்தை விட மிகப்பெரிய, இந்த பூமியை விட மிகப்பெரிய, இந்த வானத்தை விட மிக விசாலமான, அர்ஷை விட மிக விசாலமான ஒரு கல்விலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி. பூமியில இறக்கி வைக்கல, எந்த இடத்திலும் இறக்கி வைக்க கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வின் மீது இறக்கி வைத்தான். அந்த கல்வி எப்படிப்பட்டது? இந்த வானம் பூமியை விட மிக விசாலமானது அந்த கல்வி. அதனால்தான் கல்புல் மூமினி குலூபுல் மூமினி அர்ஷுல்லா, கல்பு மூமினுடைய கல்புகள், மூமினான மனிதர்களுடைய கல்புகள் அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷ் என்பதாக ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மிக அற்புதமான ஒரு இடத்திலே, ஒரு கல்விலே
ஒரு ஞான கருவூலத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நான் தெரிந்து கொள்வதற்காக முன்னோடியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது. மனிதன் ரொம்ப அற்புதமான மனிதன். பின்னால் அதை பத்தி நிறைய சொல்லுவான். நிறைய இருக்குது விஷயங்கள், விளக்கங்கள், ஆயத்துகள். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது சோதனைக்காக வேண்டி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி சோதனைக்காக வேண்டி, சோதிப்பதற்காக வேண்டி படைத்த அல்லாஹ் இந்த மனிதர்கள் மீது சில கடமையாக்கினான். இன்னதை செய்ய வேண்டும், இன்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதாக கடமையாக்கினான். எனவே அந்த கடமைகளை முற்றிலுமாக மனிதன் செய்ய வேண்டியது கட்டாய கடமையாகும். அப்படி செய்தால்தான் இவன் மனிதனாக இருக்க முடியும். மனிதன் எதற்காக வேண்டி இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டானோ, படைக்கப்பட்டானோ, அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில், மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் 2 விதமான அமல்கள் தேவை கட்டாயமாக. ஒன்று, இந்த உலகத்தினுடைய பொருள்களில் இருந்து பலன்களை பெற்றுக் கொள்வது. அல் இஸ்திஃபாதத்து மின் அஷ்யாஇ துன்யா, உலக பொருள்களில் இருந்து பலன்களை பெற்றுக் கொள்வது. உலகத்தில் பல பொருள்களை அல்லாஹ் தஆலா நமக்காக படைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் இந்த பூமியில் உள்ள எல்லா பொருளையும் உங்களுக்கு படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எல்லா பொருளும் நமக்கு தான். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நமக்கு வெளி தோற்றத்தில் அது நமக்கு துன்பம் தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அதிலும் பலன்களை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். பாம்பு, தேளு போன்ற பிராணிகள் இருக்கின்றன, நச்சு பொருள்கள் இருக்கின்றன, மனிதனை கொல்லக்கூடிய விஷப்பொருள்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் மனிதனுக்கு நன்மைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பொருளையும் நன்மையும் தீமையும் கலந்துதான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். நெருப்பு எடுத்துக்குவோம், அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவை. அதே நெருப்புல கொண்டு போய் கையை விட்டா அது சுட்டு போடும். அதே நெருப்புல விழுந்து சாகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கரண்ட் ரொம்ப பலன் உள்ளது நமக்கு. இந்த மின் விசிறி, விளக்குகள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றது. கரண்டின் மூலமாக அது உபயோகப்படுத்தப்படுகின்றது. அதே கரண்ட்ல கொண்டு போய் கையை வச்சா ஆள் காலி. இப்ப மனிதனுக்கு நன்மையும் தீமையும் பயக்கக்கூடிய தன்மைகள் இரண்டையுமே ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். இதிலிருந்து மனிதனுக்கு எது பலன் தருமோ அதை இருந்து எடுத்துக்கொள்வது, இது ஒரு விஷயம். 2 விதமான அமல்கள் தேவை. அந்த அமல்களில் ஒன்று, உலக பொருள்களில் இருந்து பலன்களை அனுபவித்துக் கொள்வது, எடுத்துக்கொள்வது. இரண்டாவது, வல்திஸாமு அஹ்காமில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்களை பற்றி பிடிப்பது. இந்த 2 விதமான அமல்கள் கட்டாயமாக மனிதனுக்கு தேவை. சரி, உலக பொருள்களில் இருந்து மனிதன் பலன்களை பெறக்கூடிய நேரத்திலே இந்த உலக பொருள்களின் மூலமாக ஆகிரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் ஆகிரத்தை அடைந்து கொள்ளலாம், எப்படி செய்தால் அல்லாஹ் தஆலாவுடைய உரியவர்களாக, அவனுடைய அருளுக்கு உரியவர்களாக, அவனுடைய ரிலாவுக்கு உரியவர்களாக ஆக முடியும் என்பதை மனிதன் கண்டுகொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக பொருள்களை அனுபவித்துக் கொண்டே, இந்த சட்டையை நான் போட்டிருக்கிறேன், இதை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிலாவை எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்வது, இது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அமல், மிகப்பெரிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நன்மை, ஒரு சிறந்த தன்மை. நான் தொப்பி போட்டு இருக்கின்றேன், இந்த தொப்பியை போட்டுக் கொள்வது உலக வழக்கத்திலே மனிதர்களுக்கு ஒரு மதிப்பை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி இந்த தொப்பியை போட்டு இருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த தொப்பியை போட்டதின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எப்படி நான் அடைவது என்பதை தெரிந்து கொள்வது 2வது அமல். இந்த 2 அமல்களும் கட்டாயம் மனிதனுக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், அத்துன்யா குலிகத் லக்கும், இந்த உலகம் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கின்றது. வ அன்தும் குலிக்தும் லில் ஆகிரா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆகிரத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் உங்களுக்கு தான். ஆனா நீங்க யாருக்கு? நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நீங்க வாழணும் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நான் அனுபவிப்பதற்கு முடியும், அனுபவிக்க இயலும். அதாவது அனுபவிப்பதற்குரிய வசதியை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான், அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அந்த பொருள்களை அனுபவிக்கக்கூடிய அதே நேரத்தில் அதன் மூலமாக அல்லாஹ்வை எப்படி அடைவது, அவருடைய ரசூலை எப்படி தெரிந்து கொள்வது, அவருடைய ரிலாவை எப்படி பெற்றுக்கொள்வது, அவருடைய சொர்க்கத்தை எப்படி அடைவது, அவருடைய திரு லிகாவை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையெல்லாம் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுக்கு என்ன தேவை? இல்மு தேவை, அறிவு தேவை, மனிதனுக்கு கல்வி தேவை. இந்த கல்வி என்பது அந்த கல்வியின் மூலமாகத்தான் இந்த சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும், இந்த நிலைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். உலக பொருள்களின் மூலமாக எப்படி நாம் பலன் பெறுவது, அப்படி பெறக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய ரிலாவுக்கு உரியவர்களாக எப்படி ஆவது என்பதற்கு கல்வி கட்டாயம் தேவை, இல்மு கட்டாயம் தேவை. இந்த இல்மை கொண்டே தவிர வேற எதையும் தெரிந்து கொள்ள முடியாது.
அப்படி இல்மை உண்டாக்கி கொள்வதற்கு 3 வகையான வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மனிதன் தன்னுடைய ஐம்புலன்களால், கண், காது, மூக்கு, செவி, கை என்ற ஐம்புலன்களால், கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வது, நாவினால் சுவைத்து தெரிந்து கொள்வது, மூக்கினால் முகர்ந்து தெரிந்து கொள்வது, உணர்வினால் தொட்டு தெரிந்து கொள்வது, காதினால் கேட்டு தெரிந்து கொள்வது என்ற ஐம்புலன்களின் மூலமாக கற்கப்படக்கூடிய கல்வி ஒரு வகை. இரண்டாவது, மனிதன் தன்னுடைய அறிவின் மூலமாக கற்கக்கூடிய கல்விகள் ஒரு வகை. ஆனால் இந்த ஐம்புலன்களால் மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி முறை இருக்கின்றதே, அது அறிவு இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியாது. அகல் என்பது இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அகல் இருக்கின்றதே, அது ரொம்ப அற்புதமான ஒரு பொருளாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இது பற்றி நிறைய விளக்கங்கள் பின்னாலும் அடிக்கடி சொல்லப்படும். இங்கே அந்த கல்வியை பற்றி 3 வழிகளிலே, 3 முறைகளிலே கல்வி மனிதனுக்கு வந்து கிடைக்கும். ஒன்று ஐம்புலன்களின் மூலமாக, இரண்டாவது மனிதனுடைய அறிவின் மூலமாக. அறிவு இருந்தால் தான் கல்வி வரும் என்பது நிச்சயம். ஆனால் இந்த ஐம்புலன்கள் அதற்கு வழிகளாக அமைந்திருக்கின்றன. இவருடைய அறிவின் மூலமாக ஒரு விஷயத்தை இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரியை பார்த்து இதில் இருக்கக்கூடிய ஞானத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்கள் தேவை. கண்களிலே நான் பார்க்கின்ற அந்த விஷயத்தை உடனடியாக என்னுடைய மூளை கிரகித்து, அந்த மூளையிலே இருக்கக்கூடிய செல்களின் மூலமாக அது தூண்டப்பட்டு, இதில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றனோ அது என்னுடைய உள்ளத்திலே பதிந்து விடக்கூடிய, என்னுடைய சிந்தனையிலே பதிந்து விடக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இது கல்வியினுடைய அமைப்பு. அதே போன்று நான் காதால் ஒரு விஷயத்தை கேட்பேன். கேட்ட விஷயம் என்னுடைய மூளையிலே போய் சென்று, அந்த மூளையிலே எந்த இடத்தில் அது சிந்திக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் சிந்திக்கப்பட்டு, என்னுடைய சிந்தனையிலே நிறுத்திக் கொள்வதுடைய விஷயம் கல்வி என்பதாக சொல்லப்படும். இப்படி நிறைய விளக்கங்கள் ஏறாலும். அதுபோல என்னுடைய ஒரு பொருளை தொடுகின்றேன், தொட்டவுடனே இது இன்ன பொருள், இது இன்ன உபயோகத்திற்காக உபயோகப்படுத்தப்படுவது என்பதாக தொடுதலின் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்ச்சி மூளைக்கு சென்று அந்த மூளையிலே அது கிரகிக்கப்பட்டு சிந்தனையில இருத்திக் கொள்வது கல்வி. அதனால்தான் முதல்ல சொன்னோம், ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ளப்படக்கூடியது ஒரு கல்வி, இரண்டாவதாக அகலின் மூலமாக அறிந்து கொள்ளப்படக்கூடியது இரண்டாவது கல்வி. இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனை நிலைகள். ஆனால் மனிதனுக்கு லாபம் தருவது எது, நஷ்டம் தருவது எது என்பதை துல்லியமாக, மிக அழகாக, தூர நோக்கோடு, அடுத்த ஆண்டு, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து, அல்லது 100 ஆண்டுகள் கழித்து, அல்லது 1000 ஆண்டுகள் கழித்து, 1,00,000 ஆண்டுகள் கழித்து மனிதனுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அறிவு பத்தாது. இந்த ஹவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஐம்புலன்கள் போதாது. மாறாக இன்னொரு முறையின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, அதுதான் வஹையின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி. வஹை இல்லாமல் இந்த விஷயங்களை மனிதன் தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு லாபம் தரக்கூடியது என்பதாக, ஆனால் அதுல நஷ்டம் உள்ள இருக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய நஷ்டம் நமக்கு தெரியாது, வஹையின் மூலமாகத்தான் விளக்கப்பட வேண்டும். வெளியே பார்த்தா அதுக்கு லாபம் தர்ற மாதிரி இருக்கும். நம்ம வெளி தோற்றத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த தொழுவதின் மூலமாக என்ன லாபம் கிடைக்குது ஒண்ணுமே தெரியறது இல்லை. வெளியே குனிஞ்சு நிமிர்றதன் மூலமா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒவ்வொரு வேலையும் அந்த வேலைக்கு வந்து தொழுகிறது அப்படின்னு சொன்னா, ஜமாத்தோட தொழுதுனா ரொம்ப கஷ்டம், நமக்கு நோன்பு வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், பசியா பட்டினியா கிடக்கணும். ஜகாத்து கொடுக்கணும்னா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணணும். ஹஜ்ஜுக்கு போறோம்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு உடல் கஷ்டப்பட்டு ரொம்ப நஷ்டப்பட்டு உடல்லாம் மெலிஞ்சு போய் வர்றாங்க, கண்ணெல்லாம் குழி உழுந்து போய் அங்க போயிட்டு வரும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான். ஆனா அதுக்குள்ள என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறது வஹையின் மூலமாகத்தான் கண்டுகொள்ளப்பட முடியும். வஹை இருந்தா தான் தெரியும். வஹையின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த அறிவு இருக்கின்றதே, அது மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் லாபம் தரக்கூடியது. எல்லா காலங்களிலும் லாபம் தரக்கூடியது. அது இந்த உலகத்திலும் லாபம் தரக்கூடியது, ஆகிரத்திலும் மனிதனுக்கு லாபம் தரக்கூடியது. எனவே அப்படிப்பட்ட அந்த வஹையினுடைய கல்வியாக இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். முன்னால் சொல்லப்பட்டபடி இப்போ ஒரு உடையை உடுத்துகின்றோம். இந்த துண்டை நான் மேல போட்டிருக்கிறேன், இது ஒரு வெள்ளை துணி. இந்த வெள்ளை துணியை போடுவதன் மூலமாக எனக்கு என்ன லாபம்? இப்போ உலகத்தினுடைய அடிப்படையில இந்த துண்டை போடுவதன் மூலமாக ஒரு மதிப்பு, ஒரு பெரிய மனிதனுக்குரிய அடையாளம், மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்படி அழகான உடைகளை, நிரப்பமான உடைகளை அணிந்திருப்பது அடுத்தவருடைய மரியாதைக்கு காரணமாக ஆகின்றது. நான் தொப்பி போடாம வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுங்க, இந்த துண்டும் போடலன்னு வச்சுங்க, உங்களுடைய கண்கள்ல என்ன பார்த்தா சின்ன ஆளா தோற்றம் அளிக்கும். நான் இந்த ஜுப்பா போடல, சாதாரணமாக ஒரு ஸ்லாக் சட்டை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்தேன். அப்படி பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது என்னை பற்றி உள்ள வக்கார் உங்களுடைய மனதில் ஏற்படாது, என்னை பற்றி உள்ள ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படாது. இப்ப இந்த மதிப்பும் மரியாதையும் உங்களிடத்தில் ஏற்படுவதற்காக வேண்டி இந்த சட்டை, தொப்பி, இந்த மாதிரி துண்டு, கைலி, இப்படிப்பட்ட அம்சத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்பது அவர் மட்டும் நினைச்சு நான் இதை போடக்கூடாது.
சரி, இந்த போட்ட இப்படி போடுவதன் மூலமாக, இப்படி ஒரு ஜுப்பா, இப்படி ஒரு துண்டு, தொப்பி, இந்த அம்சங்கள், இந்த நிரப்பமான தாடி, இப்படியோ இந்த அம்சத்தோடு நான் உட்கார்ந்திருப்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை என்னுடைய அறிவின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடியாது, வஹையின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். வஹையுடைய அறிவு அதுக்கு வேணும் கட்டாயமா. வஹை இல்லாமல் ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெறக்கூடிய தன்மைகளை எந்த மனிதரும் எதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தன்மையை இந்த வஹையுடைய அறிவின் மூலமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய ரஹமத்து எதன் மூலமாக உண்டாகுமோ அது வஹையை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்படி இந்த வஹையை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்வதற்கு, வஹையை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற அறிவு வர்றதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? இது போய் ஒரு காபிரான மனிதன் சொல்லி பாருங்க, ஏப்பா வஹையுடைய அறிவின் மூலமாக தான் உனக்கு ரஹமத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது என்னங்க அப்படின்னு கேட்பான் அவன். அப்போ வஹை என்பது வஹையின் மூலமாகத்தான் இது கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்னா ஈமான் வேணும் அதுக்கு முன்னால. அதனாலதான் முத ஈமான் ஷர்த்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஈமான் இல்லாமல் வஹையுடைய அறிவு இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதனாலதான் முதல்ல ஈமான் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே, அவங்களுக்கு நுபுவத்து கிடைத்த உடனே முதலாக சொல்லி தந்த, மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த ஒரே ஒரு விஷயம் இதுதான், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், மனிதர்களே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, துஃப்லிஹூ, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டே திரிந்தார்கள் 13 வருஷம். ஒரு வருஷமா 2 வருஷமா, ஒரு இடமா 2 இடமா, ஒரு காலமா 2 பல காலமா, இரவும் பகலுமாக எல்லா நேரங்களிலும் அதே சிந்தனை உடையவர்களாக 13 ஆண்டுகள் சுற்றி திரிந்தார்கள். கடை தெருக்களிலே, வீடுகளிலே, மலைகளிலே, காடுகளிலே, நாடுகளிலே, நகரங்களிலே, எத்தனை இடங்கள் இருக்கின்றன, எத்தனை வீடுகள் இருக்கணும், எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. எந்த வீட்டையும் பாக்கி கிடையாது. அது எதிரியுடைய அபூஜஹலுடைய வீடோ மற்றவர்களோட எல்லா வீட்டுக்கும் போனாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டே போனாங்க. கடத்தல சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்க. சும்மா ஒரு ஆளை பார்த்து கூட சொல்றதில்ல, சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்க. பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போவாங்க. இப்படி எல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இது ஈமான் கொள்ளக்கூடிய அம்சம். ஈமான் கொள்ளுங்கள், அப்பதான் உங்களுக்கு அந்த வஹையுடைய அறிவு எப்படிப்பட்டது, அதன் மூலமாக என்ன பெற முடியும் என்பது விளங்கும் என்பதற்காக முதலாவதாக ஈமான் ஷர்த்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த ஈமானின் மூலமாக தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த ஈமானை விளக்குவதற்காக வேண்டித்தான் ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி தந்தார், தூதர்களே. அவர்களிலே கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்தார். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். ரசூல்மார்களிலே 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள், ரசூல்மார்கள் வந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்களிலே கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து இந்த ஈமானை மனித சமுதாயத்திற்கு உலகம் உள்ளளவுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் கற்றுத்தந்து விட்டார்கள். அப்படி கற்றுத்தந்ததின் மூலமாக மனிதன் வீணாக படைக்கப்பட்டவன் அல்ல என்ற ஒரு உண்மையான நோக்கத்தையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக விளக்கி தந்தான். அல்லாஹ் குர்ஆனிலே அதனை சொல்லி காட்டுகின்றான். இப்ப ஈமான் இருந்தா தான் வஹையுடைய அந்த கல்வியை, குர்ஆனை நம்ப முடியும். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்று விளங்கிக் கொண்டீர்களா, எண்ணிக்கொண்டீர்களா, அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உங்களை வீணாக படைத்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் வீணா படைத்தோம் நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் மற்றொரு இடத்தில். ஆக உலகத்திலே மனிதனையும் வீணாக படைக்கவில்லை, இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் வீணாக படைக்கவில்லை. நம்ம நினைக்கிறோம், விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க இதெல்லாம் ஏன் உண்டாக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறோம். இந்த வானத்துக்கு அப்பால, இந்த மேல மனிதனுக்கு மேலே இருக்கக்கூடிய வான வெளியிலே இருக்கக்கூடிய கோடான கோடி கோளங்கள், அதில் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கப்படக்கூடிய அந்த வானத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் மூலமாக மனிதனுடைய அறிவு மயங்கி விடுகின்றது, விஞ்ஞானிகளுடைய அறிவு தடுமாறி விடுகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான பொருள்களை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சிருக்கான். சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய 9 கோளங்கள் சொல்லப்பட்ட வந்தன, புளூட்டோ வரைக்கும், நெப்டியூன் புளூட்டோ வரைக்கும் 9 கோளங்கள். அதற்கு பின்னாலே இப்ப போன வருஷம் 2 கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான், 2 கோளங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த 2 கோளங்கள் சுற்றி வரக்கூடிய அமைப்பே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்ன. சரி, இவ்வளவு பெரிய இதை அவன் சொல்றான், இப்படி இவ்வளவு பெரிய ஒரு வானுலகத்தை, இந்த அண்ட வெளியை இயற்கை ஏன் படைத்தது என்று தெரியவில்லை அப்படிங்கிறான். அல்லாஹ் ஏன் படைச்சான், கடவுள் ஏன் படைச்சான்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லல, இயற்கை ஏன் படைத்தது, ஏன் உண்டாக்கியது என்று தெரியவில்லை அப்படிங்கிறான். அவனுடைய நம்பிக்கை ஈமான் இல்லாததன் காரணமாக இது இயற்கையாக உண்டாக்கப்பட்டது என்பதாக நம்புகின்றான். இந்த வான்வெளியிலே இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே வீணாக படைக்கப்படவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதை நம்புவதற்கு நமக்கு ஈமான் கட்டாயமாக தேவை. சரி, இந்த ஈமானுடைய அடிப்படையில் தான் நாம் வஹையை நம்ப வேண்டியது இருக்கின்றது. இப்பொழுது
குர்ஆன் என்பது வஹி, வஹியினுடைய ஒரு தொகுப்பு தான் குர்ஆன். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வஹியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கி வைக்கப்பட்டது. இந்த வஹி எப்படிப்பட்டது, வஹி என்றால் என்ன என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேட்கின்றார்கள். ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எப்படி வஹி வருது அப்படின்னு கேட்டார். கைஃப யஅதீகல் வஹி, வஹி உங்களிடத்தில் எப்படி வருகின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில நேரங்களிலே என்னிடத்தில் மணி ஓசையை போன்று உள்ள ஒரு ஓசை கேட்கும், ஒரு சப்தம் கேட்கும். அது எனக்கு ரொம்ப கடுமையான நிலையை உண்டு பண்ணும். அந்த நேரத்திலே என்னுடைய உடலில் இருந்து வியர்வை கொட்டும். அந்த மணி ஓசை கேட்ட பின்னாரே ஒரு மலக்கானவர் எனக்கு சில விஷயங்களை அறிவிப்பார். நான் அந்த மலக்கிடத்திலிருந்து அந்த விஷயங்களை பாடமிட்டுக் கொள்ளுவேன் என்பதாக சொல்லுகிறேன். இப்படி சில நேரங்களிலே வரும். வஹி என்பது ஒரே மாதிரியாக இப்ப நான் சொல்றேன் சில விஷயங்களை நீங்க காதால கேட்கறீங்க, இந்த அமைப்பில இல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று வஹி வந்துவிடும். அப்படியே உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்தாங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க உடல்லாம் வேத்து கொட்டும். கடுமையான பனி காலத்திலும் கூட அவர்களுக்கு வியர்வை, அவர்களுடைய சட்டைகள் எல்லாம் ஜுப்பாவெல்லாம் நனைந்து விடும் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். வஹி என்பது ஒரு வானம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பொருள், மலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத பலுவான ஒரு பொருள். அதனுடைய பலு, அதனுடைய கனம், அதனுடைய வெயிட் இருக்கின்றதே, அது நபிமார்கள் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும். நபிமார்களை தவிர வேறு மனிதர்களும் கூட அதை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட கனமான ஒரு பொருள் அது, உண்மையிலேயே கனமான பொருள். அந்த கனம் என்பது மனிதனுடைய கண்களுக்கோ உணர்வுகளுக்கோ தெரியாத ஒரு அமைப்பு. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரங்களிலே வஹி வரக்கூடிய நேரத்தில் அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். வியர்வை கொட்டிக் கொண்டிருக்கும். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மலக்கு இருக்கிறாங்களா, வந்தாங்களா, போலாங்களா, மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா எங்களுக்கு என்ன தெரியும் கேட்டா, இந்த தேனீக்கள் ரீங்காரம் இடுவது போன்ற ஒரு ஓசை எங்களுடைய காதுகளுக்கு கேட்கும், நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் உமர் ரலியல்லாஹு தஆலா. தேனி அப்படியே வைன்னு சத்தம் போடுமா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல. அதை வச்சு நாங்க விளங்கிக்குவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கின்றது, வஹி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று விளங்கிக் கொள்வோம். இந்த வைன் லேசான சவுண்ட் இருக்குது பாருங்க, இப்ப அது கண்டுபிடிச்சுட்டான். இப்ப அந்த அணுக்களை, கிருமிகளை, பாக்டீரியா என்று சொல்லப்படக்கூடிய கிருமிகளை பிளப்பதற்காக, இப்ப நீங்க இந்த காலேஜ்ல இதுல யூனிவர்சிட்டியில, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க லேப்ல, ஆராய்ச்சி கூடங்கள்ல இந்த அணுவை பிளந்து, அதாவது பாக்டீரியாக்களை பிளந்து, அந்த பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பூச்சியா அல்லது தீமை செய்யக்கூடிய பூச்சியா, மனிதனுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய பூச்சியா அல்லது நோய்க்கு மருந்தை தரக்கூடிய பூச்சியா. இப்ப அலோபதி மருந்துகள்லாம் எதுல இருந்து கண்டுபிடிக்க எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த நோய், அந்த கிருமிகள் இருந்தா எடுக்கிறாங்க. அந்த நோயை உண்டாக்குவதும் அந்த கிருமி தான், அது வேறொரு வகையான கிருமி, வேறொரு வகையான பாக்டீரியா. நோய்க்கு மருந்தை தருவதும் அதே பாக்டீரியா தான், ஆனால் வேறொரு வகையான பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்பது எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டா, 1,00,000 மடங்கு அதிகமாக பெருசாக்கணும். அந்த ஒரு பாக்டீரியாவை, ஒரு அணுவுல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவை 1,00,000 மடங்கு அதிகமாக பெருசாக்கனா, ஒரு சின்ன லேசான ஒரு சின்ன புள்ளி வச்சா எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்குமா. அதாவது ஒரு கொசுவினுடைய கண்களை போன்ற அளவுக்கு இருக்கும், 1,00,000 மடங்கு அதிகமாக பெருசாக்கணும் அத. அப்ப 1,00,000 மடங்கு கம்மியா இருந்தா எவ்வளவு பெருசு இருக்காது. அந்த 1,00,000 மடங்குக்கு சின்னதாக உள்ள அந்த பாக்டீரியா, அந்த கிருமியை அதை ரெண்டா புழக்கிறாங்க. இப்ப ஆராய்ச்சி கூடத்துல இப்ப நம்ம அங்க போனா பார்க்கலாம், அதை புழக்கிறாங்க. அதை பிளப்பதற்கு கோடாலி, கத்தியில உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா எந்த கத்தியில போய் அதை போய் அறுக்கிறது. அதுக்காக வேண்டி அதை பிளப்பதற்கு ஒரு சவுண்ட் ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் அல்ட்ரா சவுண்ட் என்பதாக சொல்லப்படும். இப்ப அந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அந்த ஆராய்ச்சி அவர் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நண்பர் இடத்துல நான் கேட்டேன், ஒரு சகோதரர் இடத்துல. அவர் சொன்னாரு, தேனி ரீங்காரம் இடுவதை போன்று இருக்கும் சவுண்டு. ஏங்க அந்த சவுண்டு ரொம்ப பலமான சவுண்டா அல்லது லேசான சவுண்டானுங்க? அதனுடைய அழுத்தம் ரொம்ப வேகமானது. அவர் சொல்றாரு, அழுத்தம் ரொம்ப வேகமானது. எவ்வளவுன்னு கேட்டா, ஒரு விரல்ல ஒரு இடத்துல நம்ம வச்சு அழுத்தம் வச்சுங்க, இந்த மாதிரி 1,00,000 மடங்கு அதிகமான அழுத்தத்தை கொண்டது அந்த அல்ட்ரா சவுண்டுடைய வேக அழுத்தம். சரி, அவ்வளவு பெரிய அழுத்தம் உள்ள அந்த சவுண்ட் ரொம்ப சத்தம் போடுங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சத்தமே கேட்காது, சும்மா லேசா கீன்னு ஒரு லேசான சத்தம் இருக்கும், அவ்வளவுதானே தவிர வேற எந்த சத்தமும் கேட்காது. 1,00,000 மடங்கு அதிகமான அழுத்தத்தை கொண்ட, ஒரு விரலினால் அழுத்தினால் எவ்வளவு அழுத்தம் விழுகின்றதோ அது போன்று 1,00,000 மடங்கு அதிகமான அழுத்தத்தை கொண்ட ஒரு சவுண்டு சும்மா லேசான ரீங்காரத்தை போல இருக்குது. நான் அதுல இருந்து விளங்கினேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள்,
இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரக்கூடிய நேரத்துல தேனீக்களுடைய ரீங்காரம் போடு ஒரு சத்தம் கேட்கும், லேசா எங்களுக்கு காசு கொடுத்து கேட்டா லேசா கேட்கும் அப்படிங்கிற. இப்ப அந்த சவுண்ட் லேசா கேட்குதே தவிர அதனுடைய அழுத்தம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னா, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அழுத்தத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான பனிகாலத்திலும் கூட வேர்த்து கொட்டி விடும் என்பதால் அவ்வளவு அழுத்தமானது. ஆக வகை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஏதோ வகை வருது கேட்டுக்கிறாங்க சொல்றாங்க அப்படிங்கறது அல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்ட அடுத்தவங்களுக்கு சொல்றீங்களா அது மாதிரி அல்ல. வகை என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வகை. ஏனென்றால் அது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் என்பது இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் இல்லாத வெயிட் உள்ளது. இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் அப்படிப்பட்ட அழுத்தமோ உயர்வோ அதனுடைய ஒளியோ வேறு எந்த பொருளுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட அழுத்தம் உள்ளது, ஒளிமயமானது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பது. அல்லாஹ்வுடைய கலாம் இதுதான். இப்ப இந்த 6666 ஆயத்துகள் உள்ள குர்ஆன் இருக்கின்றதே அது அல்லாஹ்வுடைய கலாம் தான். ஆனா இது ஒரு மாடல், அல்லாஹ்வுடைய கலாமை காட்டித் தரக்கூடிய ஒரு மாடலை தவிர இதுதான் அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல. உதாரணமா ஒரு தாள்ல நெருப்புன்னு எழுதியிருக்கிறீங்க, இதான் நெருப்பு, தாள்ல உள்ளதா நெருப்பு, நெருப்புன்னு எழுதுனா அது நெருப்பாயிடுமா? நெருப்புன்னு எழுதப்பட்டிருக்கு, நெருப்புங்கிறது அசல் வேற ஒண்ணு இருக்குது. அந்த நெருப்புக்குள்ள கொண்டு போய் கையை விட்டா சுட்டு போடும், எரிச்சு போடும். இந்த தாள்ல உள்ள நெருப்புல கையை வச்சா ஒண்ணும் செய்யாது. அது போல கலாமுல்லா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்பு அல்லாஹ் தஆலா போட்டானே அதுதான் கலாமுல்லா. இங்க குர்ஆன்ல இந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் அதை சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு, இது அதை காட்டித் தரக்கூடிய ஒரு எழுத்து, இதுதான் ஒரு மாடல். இது இங்க அப்படிப்பட்ட ஒரு அம்சத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வஹியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மணி ஓசையை போன்று ஒன்று எனக்கு கேட்கும், அது ரொம்ப கடுமையான நிலையை எனக்கு உண்டு பண்ணும் என்பதாக சொல்லுகின்றார்கள். இது ஒரு சில நேரங்கள்ல வஹியானன், இன்னும் சில நேரங்களிலே யதமஸ்ஸலுல் மலக்கு ரஜுலன், மலக்கானவர் வஹியை கொண்டு வரக்கூடிய மலக் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது. வேற யாராலும் அந்த வஹி கொண்டு வர முடியாது. ஏன்னா வஹி கொண்டு வரக்கூடிய நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான ஷைத்தான்கள் இருக்கின்றார்கள். அந்த ஷைத்தான்கள் இந்த வஹியை பறித்து வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்களிடத்தில் எதிர்த்து போரிட்டு அந்த வஹியை பிடுங்கிக் கொள்ளக்கூடிய அல்லது வஹியை பிடுங்கி அதில் மாற்றம் செய்யக்கூடிய சக்தியை பெற்ற நிலையிலும் கூட அந்த ஷைத்தான்கள் இருந்தார்கள். இந்த ஷைத்தான்களை எல்லாம் முறியடித்து விட்டு கொண்டு வர வேண்டும், உலகத்தில் கொண்டு வந்து நபியமார்களுடைய கல்புல போடணும். அதுக்கு சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கவியுன் அமீன் என்பதாக சொல்லுங்க. அவர் சக்தி பெற்றவர், நம்பிக்கைக்குரியவர். அவரிடத்தில் எந்த வகையை அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ, எந்த செய்தியை கொடுத்தானோ அதிலே எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து தரக்கூடிய நம்பிக்கைக்குரியவர், சக்தி பெற்றவர். அவரை எதிர்த்து எப்படிப்பட்ட சக்தி எதிர்த்தாலும் சரி அந்த சக்திகளை எல்லாம் முறியடித்து விட்டு வரக்கூடிய சக்தி பெற்றவர் அவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அப்படி ஒரு மலக்கானவர் வருவார். முன்னால் அந்த சவுண்ட் வரக்கூடிய நேரத்திலே அங்கேயும் மலக்கு தான். மணி ஓசையை போன்று வருகின்றது என்று சொல்லுகின்றார்களே அதுவும் மலக்கு தான். ஆனா அது மணி ஓசையை போன்று ஒரு அறிவிப்பு, வஹி வரப்போகின்றது என்பதற்கு ஒரு அறிவிப்பு, அந்த மலக்கு கொண்டு வருகின்றார் என்பதற்கு ஒரு அறிவிப்பு. முன்னால் சில நேரங்கள்ல அந்த மணி ஓசையெல்லாம் கேட்காது. திடீர்னு ஒரு மனிதனுடைய ரூபத்துல ஒரு ஆள் வந்து நிற்பார், மலக்கு வந்து நிற்பார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய வடிவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து நிற்பாங்க. பெரும்பாலும் சஹாபாக்களிலே திஹ்யத்துல் கல்பி என்று ஒரு சஹாபி இருந்தார். அவர் நல்ல அழகான வடிவம் உள்ளவர், சூரத்து உள்ளவர், அழகான மனிதர். அவருடைய உருவத்தில் தான் வடிவத்தில் தான் பெரும்பாலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களாம். திஹ்யத்துல் கல்பி அப்படிங்க அவருக்கு அதுல ஒரு பெரிய பெருமை. அவர் சொல்லிக்கொள்வார், என் உருவத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அது பெருமை அல்லவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உருவத்துல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய உருவத்துல வர்றது அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா இவருக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரும் நசீப், அது ஒரு கருணை. அப்படி அந்த திஹ்யத்துல் கல்பியுடைய வடிவத்திலே பெரும்பாலான நேரங்களில், சில நேரங்களில் வேறு சஹாபாக்களுடைய வடிவத்திலே, ஒரு வாலிபருடைய வடிவத்தில் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் வருவாங்க. அப்படி அந்த மலக்கானவர் மனிதருடைய வடிவத்திலே என் முன் தோற்றம் அளிப்பார். ஃபயுகல்லிமுனி, அவர் என்னிடத்தில் பேசுவார், அதாவது வஹியை சொல்லுவார். அவர் எதை சொல்லுகின்றார் அதை அப்படியே நான் மனசில பதிய வைத்துக் கொள்வேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். இது இந்த இரண்டு நிலைகள் அதிகமாக இருக்கும். மணி ஓசையை போன்று வருவது ஒன்று, மலக்கு மனிதனுடைய வடிவத்திலே வந்து அந்த செய்தியை சொல்லுவது ஒன்று. இரண்டு சில நேரங்கள் சில ஹதீஸ்களில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய நெஞ்சிலே ஊதினார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நெஞ்சிலே ஊதினார்கள். மலக்குடைய வடிவம் இருக்காது, மனிதனுடைய வடிவத்திலும் வரமாட்டாங்க, மணி ஓசையும் கேட்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே அவர்களை வந்து அவர்கள் கண்ணுக்கு, மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள், நபி அவர்களுடைய கண்களுக்கு மட்டும் தெரிவார்கள். வந்து என்னுடைய நெஞ்சிலே ஊதுவார்கள். அந்த ஊதன உடனே என்னுடைய மனதிலே அந்த விஷயங்கள் பதிந்துவிடும்.
ஆனா சொல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்ட காலங்களிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத ஓத சொல்ல சொல்ல இவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஆர்டர் போட்டான், இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பேசாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டு முடிச்ச பிறகு அப்புறம் நீங்க ஓதுங்க, உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. லா துஹர்ரிக் லிசானக, உம்முடைய நாவை அசைக்காதீர் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி முடிக்கிற வரைக்கும் உங்க நாக்கு அசைக்க கூடாது. ஓதி முடிச்ச பிறகு நீங்க ஓதி பாருங்க, அதை பதிய வைக்கக்கூடிய பொறுப்பு நம்மளை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்து பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். அது பாடம், அவர்களுக்கு அப்படியே பாடமாகிவிடும். எதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி செல்கின்றார்கள் அது பாடமாகிவிடும். ஆக வஹி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே போடப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வஹி என்பது. அல்லாஹ் நேரடியாக யாரிடத்திலும் பேசவே மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா பேசுவது என்று சொன்னால் 3 நிலைகளிலே ஒன்றை தவிர, 3 முறைகளிலே ஒன்றை தவிர வேறு எந்த முறையிலும் அல்லாஹ் மனிதனிடத்தில் பேச முடியாது. ஒன்று வஹியின் மூலமாக பேசலாம், அல்லது திரை மறைவிலிருந்து பேசலாம். திரை மறைவில் சொன்னா அல்லாஹ்வை இவர் பார்க்க முடியாது, இவர் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அந்த மாதிரி உள்ள அமைப்பில் பேசலாம். மூன்றாவது ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த வஹியை அனுப்பலாம், செய்தியை அனுப்பலாம். இந்த 3 முறையை தவிர வேறு எந்த முறையிலும் ஒரு மனிதனிடத்தில் எந்த மனிதனிடத்திலும் அல்லாஹ் தஆலா பேசுவது முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இப்ப அந்த 3 முறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இந்த குர்ஆனை இறக்கி வைக்கக்கூடிய நேரத்திலே அமைப்பிலே தந்திருக்கின்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த குர்ஆன், இந்த வஹி இருக்கின்றது, இது இறங்கியது எங்கிருந்து இறங்கியது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல போட்டாங்கன்னு சொல்லப்படுது. எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ்விடமிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்மிலே இந்த காயினாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேரண்டத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய எல்லா செய்திகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கின்றார். அவனுடைய அறிவில் இருக்குது எல்லாம். அதுல உள்ளதான் குர்ஆன் என்பதும் ஒன்று. அந்த குர்ஆனை முதலாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய இடத்தில் இருந்த தன்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகைக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அந்த குர்ஆனை அப்படியே லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கி வைத்தார். இந்த முதல் இறக்கி வைப்பிருக்கின்ற அல்லாஹ் தன்னுடைய அறிவிலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையிலே பதிய வைத்தல், அதுதான் முதலாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கப்பட்டது அப்படிங்கிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் லைலத்துல் கத்ர் கத்ருடைய இரவிலே, மதிப்பிற்குரிய இரவிலே, மாண்புமிக்க இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அது பூமிக்கு இறக்கி வச்சதல்ல, அல்லாஹ் தன்னுடைய அறிவிலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கி வச்சது என்று ஒரு கருத்து இது. இரண்டாவது ஒரு கருத்து, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையில ஏராளமான விஷயங்கள் இருக்குது. பலகைனா எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது அந்த காலத்துல உள்ள உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் அவரவர்களுடைய அந்த காலத்திற்கு தக்கவாறு விளக்கம் சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்லலாம், கம்ப்யூட்டருடைய இந்த காலத்துல கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு டிஸ்க் கொடுக்கப்படுகின்றது. அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய செய்திகளையும் கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை போட்டு விட்டா தருது. எவ்வளவு அந்த டிஸ்க் இருக்குது, அது ஒரு கை அகலம் இருக்குது, உடனே கொஞ்சம் பெருசா இருக்குது அந்த டிஸ்க் என்பது. அதுல பதிவு செய்து வைக்கப்படுகின்றது. அந்த டிஸ்க்ல எவ்வளவு செய்திகளை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டா 20 லட்சம் செய்திகளை அதுக்குள்ள சேமிச்சு வைக்கலாம். அந்த டிஸ்க்ல சின்ன கம்ப்யூட்டர்ல உள்ளது. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த சூப்பர் அமெரிக்காவில் கேப் கென்னடி என்ற அந்த விண் ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை போன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான வேகம் உள்ளது அந்த கம்ப்யூட்டர், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர். அதனுடைய டிஸ்கில் இருக்கக்கூடியது பல கோடிக்கணக்கான செய்திகளை சேகரித்து வைக்கலாம் அதுக்குள்ள, அந்த டிஸ்க்ல. இப்ப இந்த கையகலம் உள்ள ஒரு டிஸ்க்ல, ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு பகுதியில, ஒரு பிலிம்ல 20 லட்சம் செய்திகள் அல்லது 20 கோடி செய்திகள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவால இந்த காயினாத், இந்த ஆலம் என்ற இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் ஒரு சின்ன பேப்பர்ல அடைக்க முடியும்? அவன் அந்த அறிவை கொடுத்தவன், கம்ப்யூட்டரை அறிவை கொடுத்தவன் அவன். அதனால செய்ய முடியும் தாராளமாக. அத பலகை எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நமக்கு தேவையில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகை இருக்கின்றதே, அதனுடைய அகலம், அதனுடைய நீளம் இருக்கின்றதே இந்த வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இருக்கும். இந்த வானம் எவ்வளவு பெருசு இருக்குதோ அவ்வளவு அகலம் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். அது அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில், அவனுடைய இடத்துல அது அந்த அவ்வளவு பெரிய பலகை இருப்பது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. அல்லது இந்த மாதிரி சின்ன பேப்பர் இருக்கிறது, பிலிம் இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் அல்ல.
அது எப்படி இருந்திருப்போ அதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப அதை போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்? பெருசா இருந்தா சின்னதா இருந்தா நமக்கு என்ன நஷ்டம் லாபம் கிடைக்க போகுது இல்லை, அது ஒண்ணும் கிடையாது. இங்கே அந்த அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலுக்கு இறக்கி வைத்தது முதல் நிலை. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையில் இருந்து அதுல பல கோடிக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. அதுல குர்ஆன் என்ற அந்த செய்தியை மட்டும் எடுத்து முதல் வானத்திலே ஒரு இடம் இருக்கின்றது, பைத்துல் இஸ்ஸா என்பதாக ஒரு இடம். அந்த பைத்துல் இஸ்ஸா கண்ணியத்திற்குரிய வீடு என்பதாக அதற்கு பொருள். அந்த வீட்டிலே மொத்தமாக குர்ஆனை முதலாவதாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து விட்டான். அந்த இறக்கி வைத்ததுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, அந்த பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலே பதிவு செய்யப்பட்ட இறக்கி வைக்கப்பட்ட அந்த தொகுப்பில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட வைத்தான் அல்லாஹ் தஆலா. இது வஹீயினுடைய ஆரம்பம், இறக்கி வைத்தது என்பதனுடைய முதல் நிலை. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக கொண்டு வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதிலிருந்து ஒரு 5 ஆயத்துகளை கல்விலே வைத்தானே, போட்டானே, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்ல வைத்தானே, அந்த நேரம் இருக்கின்றதே அது லைலத்துல் கத்ருடைய இரவா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. லைலத்துல் கத்ருடைய இரவாகவும் இருக்கலாம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயது முடிந்த நேரத்தில் நுபுவத் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது என்பதனுடைய ஏகோபித்த அபிப்பிராயப்படிக்கு 40 வயசு முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நுபுவத் கிடைச்சிச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எப்ப? ரபியுல் அவ்வல் 12வது நாள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப 40 வயது முடிகிறது ரபியுல் அவ்வல் 12ல தான் முடியும். ஹிரா குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்ற அந்த சூராவுடைய ஆரம்ப 5 ஆயத்துகள் போடப்பட்டது ரபியுல் அவ்வல் 12வது நாள் தான் அப்படின்னு சில கருத்துகள். அல்லது ரபியுல் அவ்வல் தாண்டின பின்னால ஒரு 4-5 மாசத்துக்கு பின்னால இது வருது, ரமலானுடைய மாதம் வருது. ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் 40 ஆண்டுகள் முடிந்து சில மாதங்கள் இருக்கின்றதே, அந்த சில மாதங்களை கணக்கு போடுவது கிடையாது. கஸ்ர் அந்த சில்லறைகளை கணக்கு போடாமல் மொத்தமாக 40 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது மற்றொரு கருத்து. எப்படியும் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பலகையிலே பதிக்கப்பட்டு அதற்கு பின்னால் பைத்துல் இஸ்ஸா என்ற ஒரு இடத்திலே அது பதிக்கப்பட்டு வைக்கப்பட்டு அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இது அந்த குர்ஆன் இறங்கியதனுடைய நிலை. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஹிராவுடைய அந்த குகையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மலக்கானவர் என்னுடைய முன்னால் தோற்றமளித்தார். அவரை பார்த்த உடனே பயந்து விட்டேன். ஏனென்றால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவ அமைப்பு இருக்கின்றதே, அது மற்ற மனிதர்களை போன்றோ அல்லது மற்ற மலக்குகளை போன்றோ உள்ளதல்ல. மிக பிரம்மாண்டமான படைப்பு உள்ளவர்கள். அந்த படைப்பு எவ்வளவு பெரியது என்று சொன்னால் இந்த பூமியினுடைய அளவல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 600 ரெக்கைகளை கொடுத்திருக்கின்றான். 600 ரெக்கைகளிலே ஒரு ரெக்கையை விரித்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பரவி இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள். ஒரு ரெக்கையை விரித்தால் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், அதாவது பூமியை சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு 24,000 மைல் சுற்றளவு கொண்ட இந்த பூமியை ஒரு ரெக்கை சுத்திக்கும் அப்படின்னு சொன்னா 600 ரெக்கைகள் எவ்வளவு பெருசு இருக்கும் உருவம். ரெக்கையே எவ்வளவு பெருசு இருந்தா உருவம் எவ்வளவு பெருசு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பின்னால் ஒரு தடவை பார்த்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள், வானத்தினுடைய மேல் பகுதியிலே அடிவானத்திலே ஒரு பெரிய குர்சியிலே பெரிய நாற்காலியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்க கண்டேன் அவருடைய முழு வடிவத்திலே என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அசல் வடிவத்திலே 2 தடவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார். 2 தடவை தான் பார்த்திருக்கிறார். ஆனா ஹிரா குகையிலே ஆரம்பமாக வஹி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த முழு வடிவத்தை அசல் வடிவத்தை அவர்கள் காட்டவில்லை, சாதாரண வடிவத்துல தான் வந்தாங்க. ஆனா மலக்கு அப்படின்னு நல்லா தெரியுது, மனிதர் அல்ல. மனிதர் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வர்றது கிடையாது, வரவும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தினங்கள் அங்கே போய் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். அவருடைய மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு ஒரு தடவை, ஒரு 3 தினங்கள் 4 தினங்கள் 5 தினங்களுக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் அந்த மலையில கொடுத்துட்டு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த ஜபல நூர் என்று சொல்லப்படக்கூடிய மலை கீழே அடிவாரத்திலிருந்து நான் ஒரு தடவை ஏறினேன், 1.5 மணி நேரம் ஆச்சு. இறங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு, ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம். அது மக்காவிலிருந்து ஒரு சுமார் 4-5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும்.
அப்படி ஏறும்போது தண்ணி தாகமா தாங்க முடியறது இல்ல, ரொம்ப வறட்சியாக போகுது. அதனால இப்ப என்ன பண்றாங்களா, வழியில இடையில கடைகள் வச்சிருக்கிறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டே மேலே ஏறுறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில அந்த காலத்துல காபாவுக்கு பக்கத்துல வீடு இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்மணி தனியாக உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கார ஹிராவுக்கு போகணும்னு சொன்னா எவ்வளவு சிரமப்பட்டு போயிருப்பாங்க. இப்போது வழி இருக்குது, படியெல்லாம் செஞ்சு விட்டுருக்காங்க சில இடங்கள்ல. ஜனங்க போய் வழி ஏற்பட்டு போச்சு, எந்த விதமான பயமும் கிடையாது. அப்போ அந்த பக்கத்துல மனிதர்களே போக முடியாத இடம். அப்போ அந்த நேரங்களில் சில நாள்களுக்கு ஒரு தடவை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் போய் வருவார்கள், மற்ற மனுஷங்க யாரும் போனதே கிடையாது. வேற அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் அந்த இடத்துல வந்திருக்க முடியாது என்பது உறுதியான விஷயம். அவர் வந்தாரு, இக்ரா ஓதுவீராக என்று சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பார்த்த உடனே பயந்துட்டாங்க. திடீர்னு ஒரு உருவம், அது வந்த உடனே ஓது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரின், நான் ஓதக்கூடிய நல்லவே, எனக்கு படிக்க ஓத தெரியாது. ஓதுன்னு சொன்னா எதை ஓதுறது, என்ன ஓதுனா எதை ஓத தெரியாது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து விட்டார்கள், ஒரு முஆனகா செஞ்சு விட்டாங்க. திரும்ப சொன்னாங்க, இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது அப்படின்னா. அப்ப 3 தடவை, சரித்திரம் தெரிஞ்சதான் எல்லாத்துக்கும், 3 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து விட்டார்கள். 3வது தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாசகத்தை பூரா சொல்லி கொடுத்தாங்க. சொன்னதை அப்படியே அவங்க ஓதுனாங்க. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஓதுவீராக அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க அந்த 5 ஆயத்து வரைக்கும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஓதுனாங்க, சொன்னாங்க. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நான் ஓத தெரியாது 3 தடவை சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அனாமதேயமான ஆகாயத்தை வெளியில ஒரு தாள் ஒன்று காட்டப்பட்டது, ஒரு எழுத்து ஒன்று காட்டப்பட்டது. அந்த எழுத்துல எழுதி இருந்தது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இருந்து அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் வரைக்கும் எழுதி இருந்தது. அதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாது எப்படி சொன்னாங்க? பார்த்து படிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்துட்டான். ஞானவான்கள் சில சூஃபியாக்கள் சொல்றாங்க, இப்படியும் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுத படிக்க உண்மையிலே தெரியாதான், உம்மி நபி தான். ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தான் அவர்களுக்கு. எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஆனா அதை பிரயோகப்படுத்தவில்லை. ஏனென்றால் பிரயோகப்படுத்தி இருந்தால் காபிர்களுக்கு சந்தேகம் வந்து, இவர் தான் எழுதித்தான் சொல்றாரு குர்ஆனை அப்படின்னு சந்தேகம் வந்து. இப்படி எழுத படிக்க தெரியாத நேரத்திலேயே சொன்னாங்க, அந்த குஃபார்கள் சொன்னாங்க, எங்கேயோ இருந்து கடன் வாங்கிட்டு வந்தா இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. யமாமாங்கிற ஊர்ல யமன் நாட்டுல ரஹ்மான் ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள்கிட்ட இருந்தா இவர் காப்பி அடிச்சுட்டு வந்து சொல்றாரு அப்படின்னு வேற சொன்னான் குர்ஆனை சொல்றது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கொடுத்து அந்த அணைத்து விடக்கூடிய நேரத்தில், அவர்கள் கட்டிப்பிடித்து அணைத்து விடக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சுக்கு போய்விட்டது அப்படிங்கறத தெரியப்படுத்துகின்றார்கள். இதனாலதான் இந்த முஆனகா செய்வதற்கின்றதே அது ஒரு சுன்னத்தான முறை என்றாலும் கூட அதுல ஒரு பெரிய தத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துத்தான் அது சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். ஒருத்தர் முசாபா செய்யும் போதும் முஆனகா கட்டி அணைக்கக்கூடிய நேரத்திலும் கூட சும்மா அப்படி ஒத்தி லேசா ஒரு அணைப்பு, ஒரு அழுத்தம் இருக்கணும். அப்படி அழுத்தம் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய அந்த உடலோடு உடல் சேரக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் பவர்கள் இருக்கின்றது, அது வேற. அது அல்லாம உள்ளத்தோடு உள்ளம் சேரக்கூடிய நேரத்தில் முஆனகா முசாபஹா செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படி எண்ணம் வர வேண்டும் என்பதாக ஞானவான்கள் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள். அதாவது நாம் கட்டி அணைக்கக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் அவருடைய கல்விலே இருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தையும் என்னுடைய கல்விலே நீ போடுவாயாக அப்படின்னு நியத்து வரணுமா, தீமைகள் அனைத்தையும் என்னை விட்டு தடுத்து விடுவாயாக அப்படின்னு நியத்து வரணும். ஏன்னா அந்த கல்வில ரெண்டுமே இருக்கும். இப்ப என்னுடைய கல்புக்குள்ள கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். நல்லதெல்லாம் என்னுடைய கல்புக்கு வரணும், கெட்டதெல்லாம் என்னுடைய கல்பு விட்டு போயிடணும் அப்படின்னு நியத்து பண்ணுமா. ஒவ்வொருத்தர் 2 பேருமே முஆனகா செய்யக்கூடியவர். அதே மாதிரி முசாபா செய்யக்கூடிய நேரத்திலும் நல்ல தன்மைகள் நல்ல அக்லாக்குகள் அனைத்தும் எனக்கு வர வேண்டும், கெட்ட அக்லாக்குகள் அனைத்தும் போக வேண்டும் என்று நியத்து செய்து கொள்ள. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல அக்லாக்கை உள்ளவர்கள் தான், அல்லாஹ் தஆலாவுடைய தெய்வீக தன்மை புரிந்தியவர்கள், அல்லாஹ் தஆலாவினால் ஒளிமயமாக படைக்கப்பட்டவர்கள். ஒளியினால் படைக்கப்பட்ட அவர்களுடைய உள்ளத்திலே அந்த குர்ஆன் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் அணைக்கும் பொழுது அந்த குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு. உடனே சொன்னாங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல். இங்க இன்னொரு தத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்லும்போது
இந்த ஓதக்கூடிய திறமை இருக்குது பாருங்க. இந்த 5 ஆயத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதுறது, அதுக்கு பின்னால இனிமேல் இன்ஷா அல்லாஹ் 23 ஆண்டுகளில் இந்த குர்ஆனுடைய கலையை கல்வியை நிரப்பமாக ஆக்கி வைப்பது என்பது நபியே உங்களுடைய திறமையினால் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே உங்களுடைய திறமையினால் அல்ல, அது என்னுடைய ஆற்றலின் காரணமாகத்தான், என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லித் தருகின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக, உங்களுடைய ரப்புடைய திருநாமத்தால் ஓதுவீராக என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய சக்தி தான் உங்களுக்கு இதை ஓத வைக்கின்றது என்பதை உணருங்கள். அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ் இல்லாமல் நீங்க எதையும் ஓத முடியாது, எதையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இது நமக்கும் அப்படித்தான். நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப இவ்வளவு விளக்கங்கள் சொல்றோம், சில விஷயங்களை சொல்லி காட்டுறோம், இது என்னுடைய திறமையா? எனக்கு நாக்கு இருக்கிறதுனால சொல்ல முடியுமா? நாக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல முடியுமா? இத நாக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்ல வைக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வாசகம் எனக்கும் உணர்த்துகின்றது, அல்லாஹ்வுடைய ரப்புடைய திருநாமத்தின் காரணமாக நீ சொல்லுவீராக, ஓதி காட்டுவீராக, விளக்கம் சொல்லுவீராக என்பதை அல்லாஹ் தஆலா எனக்கும் உணர்த்துகின்றான் அந்த வாசகத்தின் மூலமாக. மனிதனுடைய திறமையின் காரணமாக, மனிதனுடைய அறிவின் காரணமாக எதையுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறது சொல்லப்படுது, அங்கே விளக்கப்படுகின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதிலிருந்து 5 ஆயத்துக்களை ஓதி காட்டினார்கள். ஓதிட்டாங்க, அவர் போயிட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். போன பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நடுக்கம் வந்துருச்சு, பயம், காய்ச்சல் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, வேர்வையும் கொட்டுது, ஜுரமும் அடிக்குது, ரொம்ப கடுமையான நிலை ஏற்பட்டு உடனே அங்கிருந்து இறங்கி வர்றாங்க. எப்பாவது ஒரு நாளைக்கு தான் ஊருக்குள்ள இறங்கி வருவாங்க, அதே மாதிரி இறங்கி வந்துட்டாங்க. வந்த உடனே ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்பதாக வந்து சொல்லி சொன்னாங்க. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போர்த்தி விட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு என்னமோ ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு உடல் கஷ்டமா இருக்குது, எனக்கு பலுவா இருக்குது, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது என்பதாக எல்லாம் சொல்லிக்கிறேன். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அல்லாஹ் தஆலா எனக்கு ஏதோ ஒரு தீமையை நாடி விட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தீமையை நாடவே மாட்டான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கெட்டதே செய்ய மாட்டான், நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது என்று சொல்லி அந்த அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்கள் சொன்ன அந்த வாசகம் இருக்கின்றதே, அது வரலாற்றிலே ஹதீஸிலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் தன்னுடைய கணவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொதுப்பணி செய்யக்கூடிய பொதுத்துறையிலே ஈடுபடக்கூடிய கணவர்களுக்கு மனைவிகள் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாசகம் உணர்த்தி காட்டுகின்ற சொல்லுகின்றார்கள். கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு, அப்படி அல்ல, நீங்க சொல்ற மாதிரி அல்ல, கல்லா வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான், கேவலப்படுத்தவே மாட்டான். இப்போ இந்த நேரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த நேரம் 40வது வயசுல வகை வந்த முதல் நேரத்தில் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு, தங்கம் வெள்ளி காசுகளுக்கு அதிபதியாக சீமாட்டியாக இருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் பண்ணும்போது 15 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இப்ப மிஸ்கீனா இருக்கிறாங்க, இப்ப எந்த விதமான காசுகளும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பூராத்தையும் ஒப்படைச்சு நீங்க எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியெல்லாம் செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த 15 வயசு வருஷத்துக்குள்ள எல்லா காசையும் காலி பண்ணிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க? தாங்களாச்சு அவங்க சாப்பிடவும் கிடையாது, ஒண்ணு கிடையாது, யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ தேவைப்பட்டவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. கதீஜா நாயகி அவர்களும் மறுப்பு சொல்லவே கிடையாது, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்கின்றார்களோ அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி செய்து செய்து கடைசியாக இந்த நேரத்தில் எந்த காசும் கிடையாது, வறுமையில் இருக்கக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எவ்வளவு அறிவு படைத்தவளாக இருந்தாலும், தீன்தாரியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல மாறி போயிடும். எல்லா காசையும் காலி பண்ணி போட்டு இப்ப வந்து காட்சி அடிக்குது, பொத்தி விட்டுனா சொல்லிட்டு இருக்கிற என்று திட்டக்கூடிய நிலை தான் ஏற்படுமே தவிர ஆறுதல் சொல்லக்கூடிய மனோபக்குவம் மனிதர்களுக்கு ஏற்படாது. என்ன நிலை ஏற்படும் நமக்கு தெரியும், சொல்றாங்க நிறைய சொல்லலாம், தேவையில்லை, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொன்னாங்க, சொல்றாங்க, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போர்த்தி விட்டு ஆறுதல் சொல்லுகின்றார்கள். கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு, அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான், அபதன் எக்காலமும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் கேட்டா, இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுகிறீர்கள். உறவினர்களுக்கெல்லாம் அந்த காசை கொடுத்தாங்க, கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்தார்கள் 15 வருஷத்துல. இன்னக லதஸிலுர் ரஹம வதஹ்மிலுல் கல்ல, துன்பப்படவர்களை துன்பங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், சுமந்து கொள்ளுகின்றீர்கள். துன்பப்படக்கூடியவர்களை துன்பங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பப்படக்கூடியவர்களுக்கெல்லாம்
நல்ல உதவியை நீங்கள் செய்கின்றீர்கள். பொருள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். நீங்க சம்பாதிக்கிறீங்க, அது பூரா அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. யாருக்கு காசு இல்லையோ, யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவங்களுக்கு தான் நீங்க அந்த காசெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் விருந்தாளிகளுக்கு அழகான முறையில் விருந்தளிக்கின்றீர்கள். துன்பப்படக்கூடியவர்களுக்கு நல்ல உதவிகளை நீங்கள் செய்கின்றீர்கள். 5 விஷயங்களை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். உலகம் உள்ளளவுக்கும் எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான நற்குணங்கள். இந்த 5 குணங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய உறவினரான வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு பெரியாரிடத்தில் அழைத்து செல்லுகின்றார்கள். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் கற்றறிந்திருக்கின்றார். தௌராத், இன்ஜீல் என்ற வேதங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு கண் பார்வை தெரியாது. கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவரிடத்தில் அழைத்து சென்று, என்னுடைய சிறிய தந்தையின் மகனே, இதோ இப்படி உங்களுடைய சகோதரருக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்கின்றது, ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் விஷயத்தை கேட்கின்றார். கேட்ட பிறகு சொல்லுகின்றார், அதே நாமூஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நாமூஸ் என்பவர்தான் இப்பொழுது உமக்கு வந்திருக்கின்றார். நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வகைதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமூஸ் என்பது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெயர். அந்த மனிதர் தான், அந்த மலக்கு தான் உம்மிடத்தில் வந்திருக்கின்றார். அவர்தான் இந்த வகையை, இந்த அறிவிப்பை சொல்லி இருக்கின்றார். நீர் கவலைப்பட வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு பிறகு அழுதார்கள். அவர், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நான் இருக்க வேண்டுமே, அந்த காலத்தில் நான் இருக்க முடியாத சூழ்நிலையே, நான் இறந்து விடுவேனே என்பதாக சொல்லி கவலைப்படுகின்றார். என்ன அது என்பதாக கேட்ட பொழுது, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த ஊரை விட்டு உம்மை இந்த மக்கள் அப்புறப்படுத்துவார்கள், வெளியாக்குவார்கள். அந்த நேரத்திலே நான் இருக்க வேண்டுமே என்பதாக அவர் கவலைப்பட்டார், கை சேதப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆச்சரியப்பட்டு, 40 வருஷமா இந்த மக்களுக்கு நான் நம்பிக்கையாளன், அமீன் என்று பட்டம் பெற்றிருக்கின்றேன், இவர்களிடத்தில் உண்மையாளன் என்பதாக என்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னையா இவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆம், நிச்சயமாக உண்மை இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்கள். அந்த நேரத்தில் நான் இருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குமே அப்படின்னு அந்த வழக்கா சொன்னார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தைரியம் ஏற்பட்டு விட்டது. ஆகா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு மலக்கு வந்துட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க என்று சொல்லிய பின்னால், நினைத்த பின்னால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. மறுநாள் அப்புறம் எதிர்பார்க்கிறாங்க, சரி இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தாப்புல எப்போ வருவார் அவர், அந்த ஜிப்ரீல் எப்போ வருவார், அந்த மலக்கு எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. இவர் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எதிர்பார்த்து அவர்கள் தடைந்து விட்டார்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி செய்தி வந்தது, அந்த ஊர் முழுவதும், மக்கா முழுவதும் பரவிவிட்டது, மற்ற நாடுகளுக்கும் பரவிவிட்டது. அங்கே இந்த குஃபார்கள் எல்லாம், இது சும்மா அதெல்லாம் மலக்கெல்லாம் வரல, முதல்ல சொன்னார் மலக்கு வந்தாருன்னு, இப்ப அந்த மலக்கு கை விட்டுட்டு போயிட்டாரு ஆள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. யாரோ மலக்கு வந்தாருன்னு சொல்றாரு, ஆனா அல்லாஹ் இவரை கையை விட்டுட்டான். முகம்மதே அல்லாஹ் கை விட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு நாள் ஆச்சு, திரும்ப அந்த வஹி என்பது வரவே இல்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வரவே இல்லை. எவ்வளவு நாள் வரலங்க? 3 வருஷம் வரல. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால 3 வருஷம் வரைக்கும் செய்தியே கிடையாது, எந்த அறிவிப்பும் கிடையாது, யாரும் வர கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவும் இல்லை, ஒரு அறிவிப்பும் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதற்கு பின்னால் தான் இந்த வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்ற சூரத் வந்தது. அதற்கு பின்னால் யா அய்யுஹல் முத்தஸிர். குர்ஆன் இறங்கிய முறை வேறு, இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு வேறு. இந்த இருக்கக்கூடிய அமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்திலே ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் சொல்லி தந்து இது அமைக்கப்பட்ட முறை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள் அதை பத்தி நம்ம சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப நிகழ்ச்சிக்கு பின்னால் 3 ஆண்டுகள் வரைக்கும் அந்த வகை வரவில்லை. 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வல்லுஹா என்ற அந்த சூராவை இறக்கி வைத்து, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப்பு உம்மை கோபிக்கவும் இல்லை, உம்மை கைவிட்டு விடவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்னார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த குஃபார்கள்லாம், அல்லாஹ் இந்த முகமது மேல கோபம் ஆயிட்டான், அல்லாஹ் கையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அதற்கு மறுப்பு சொல்லி அந்த சூராவை இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முந்திய நிலை, இப்ப இருக்கக்கூடிய நிலை, உலகத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஆகிரத்தில் இருக்கக்கூடிய நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பெரிய நியாமத்துகள், இவை பற்றி எல்லாம் அந்த சூரத்திலே சொல்லப்படுகின்றது. அதை இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதற்கு பின்னால யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தியவரே என்ற வாசகத்தை, ஆயத்தை இறக்கி வைத்தான். அதற்கு அடுத்ததாக யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்திய, அதுக்கு 2 ஒரே கருத்து தான், இதை இறக்கி வைத்தான் என்று அந்த இறங்கிய வரலாறு, இறங்கிய தர்த்தீப், அந்த முறையாகிறது நமக்கு
வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த முறை, முதலாவது வஹி வந்த அமைப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து வஹி வந்ததனுடைய நிலை இந்த அமைப்பாகும். அந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னால் தொடர்ந்து தினந்தோறும் வஹி வந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் வரும், அதாவது ஏதாவது ஒரு நாள் வராமல் இருக்கும், ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட வரும். மற்ற வேதங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இப்ப தௌராத்து, ஜபூர், இன்ஜீல் என்ற வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்து, ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மொத்தமாக ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில செய்திகளை சில நேரங்களிலே கொண்டு வருவார்கள். அப்படி வந்தது ஒரு சில தடவைகள் மட்டும் அந்தந்த நபிமார்களுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள 1 லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது ஒரு சில தடவைகள் மட்டும்தான். ஆனா இந்த 23 ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரல. அப்படி கணக்கு போட்டா 20 வருஷம் தான் மொத்தம் வகை வந்தது. இந்த குர்ஆன் இறங்கியது 20 வருஷம் தான். இந்த 3 ஆண்டுகளை சேர்த்து 23 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்படுகின்றது, வகை வராத இடைப்பட்ட அந்த காலம். சரி, 23 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த 23 ஆண்டுகளிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 24,000 தடவை வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்திருக்கும் என்று கணக்கு போட்டுக்கொள்ளும். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்திருப்பார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பையும் அது அறிவிக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி வருவது என்பது, ஆயிரக்கணக்கான தடவைகள் வந்திருப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான கலப்பும் இல்லாமல், எந்த விதமான ஷைத்தானுடைய ஊசாட்டமும் இல்லாமல் வஹீயுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்கு உறுதுணையாக அமைந்த ஒரு விஷயம் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. சரி, இந்த வஹீ இருக்கின்றதே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 23 ஆண்டுகளிலே அவர்கள் எந்த நிலையில் இருக்கும்போது வஹீ வரும் என்று சொன்னால் எந்த நிலையிலும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் வரணும், பகல் நேரத்துல தான் வரும், ராத்திரியில வராது, அல்லது இரவுல தான் வரும், பகல்ல வராது அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அந்த நேரத்தில் எல்லாம் வரும். இரவிலும் வந்திருக்கின்றது, பகலிலும் வஹீ வந்திருக்கின்றது, பூமியிலும் வந்திருக்கின்றது, மலை மீது இருக்கக்கூடிய நேரத்திலும் வந்திருக்கின்றது, உள்ளூரில் இருக்கக்கூடிய நேரத்திலும் வந்திருக்கின்றது, வெளியூருக்கு போருக்காக போயிருக்கக்கூடிய நேரத்திலும் வந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் வஹீ என்பது பூமியிலும் வந்திருக்கின்றது, வானத்திலும் வந்திருக்கின்றது. வானத்தில் எப்போ வந்துச்சு? ஒரே ஒரு தடவை 2 ஆயத்துகள் வானத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் வைத்து இந்த குர்ஆனில் உள்ள 2 ஆயத்துகள் மட்டும் இறக்கப்பட்டது. அது ஆமனர் ரசூல் என்ற ஆயத், அதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ளது. ஆமனர் ரசூல் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள அந்த 2 ஆயத்துகள் இருக்கின்றனவே, அந்த 2 ஆயத்துகள் பூமியில இறக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் தஆலாவுடன் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய மேராஜுடைய அந்த தருணத்திலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விலே போட்ட அந்த 2 ஆயத்துகள், இந்த 2 ஆயத்துகள் குர்ஆனிலேயே மிக சிறந்த ஆயத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரத்துல் பக்ரா என்பது அற்புதமான சட்டங்களை கொண்ட, அற்புதமான உபதேசங்களை கொண்ட பல்வேறு ஆயத்துக்களை, 200க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா அதிலே சொல்லுகின்றான். அதிலே இந்த ஆமனர் ரசூல் என்ற தொடங்கப்படக்கூடிய அதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள 2 ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவை முடித்திருக்கின்றான். அதை ஓதக்கூடிய எந்த வீடும் ஷைத்தானுடைய ஊசாட்டம் இல்லாமல் இருக்கும். அதை ஓதக்கூடிய எந்த வீட்டிலும் ஷைத்தான் நுழைய முடியாது என்பதாக எல்லாம் அவருடைய சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். பின்னால் அது பற்றி சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். இங்கே அப்படி இந்த வஹீ என்பது இரவிலோ பகலிலோ அல்லது உள்ளூரிலோ வெளியூரிலோ வானத்திலோ பூமியிலோ மலையிலோ திடலிலோ என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் இறங்கியது. விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் வஹீ வரும் என்பதும் கிடையாது, தூங்கக்கூடிய நேரத்திலும் கூட வஹீ வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டே இருப்பாங்க, வஹீ வந்துடும், உடனே முழிச்சுக்குவாங்க, அந்த வஹீ சொல்லப்படும். பிறகு எழுந்து மக்களிடத்துல செல்லும் பொழுது அதை சொல்லி காட்டுவார்கள். இந்த வஹீ வரக்கூடிய நேரங்கள், வஹீ வருவதற்கு சில காரணங்கள் உண்டு. சபபுன் நுசூல், இறங்கியதற்கு காரணம், காரணத்தோடும் வஹீ வந்தது உண்டு, காரணம் இல்லாமல் வந்ததும் உண்டு. ஒவ்வொரு ஆயத்துக்கும் சில நேரங்கள்ல இங்க பின்னால் தஃப்சீர் செய்யும்போது காரணங்கள் சொல்லுவோம். காரணத்தோடும் வந்தது உண்டு, இன்ன காரணத்தினால் இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக இதற்கு சபபுன் நுசூல் என்று சொல்லப்படும். சில ஆயத்துக்கள் காரணம் இல்லாமலும் வந்திருக்கின்றது, எந்த காரணமும் இல்லை, அது தேவைப்படுகின்றது, அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருப்பார். மக்கள் விரும்பி இருப்பார்கள், அந்த சட்டம் வேண்டும் என்று இறக்கி வைத்திருப்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அபிப்பிராயப்படிக்கு பல ஆயத்துகள் இறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார்கள், அந்த சட்டம் வந்துவிடும். குர்ஆன் மூலமா அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருவான். இப்படி காரணம் இல்லாமலும் கூட சில நேரங்களிலே வரும். இப்படிப்பட்ட இந்த வஹீ என்ற இந்த வஹீ இறங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ இறக்கப்பட்டது
சட்டங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது மதீனாவில் தான். மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான சூறாக்கள் மக்காவில் தான் இறக்கப்பட்டது. 83 சூறா, 114 சூறா குர்ஆனிலே 83 சூறாக்கள் மக்காவில் தான் இறக்கப்பட்டது 13 வருஷங்களிலே. மீதி உள்ள 10 வருஷங்களிலே மதீனாவுடைய வாழ்க்கையிலே 31 சூறாக்கள் மட்டும் இறக்கப்பட்டு இருக்கின்றன. மக்காவில் தான் மிக அதிகமான சூறாக்கள் இறக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாக்கள் வர வர அதை எழுதி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், முஆவியா, இப்படிப்பட்ட பல சஹாபாக்கள் 10-11 சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தோல் பட்டைகள், எலும்பு பட்டைகள் ஆகியவற்றில் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்வார்கள். இந்த காலத்துல மாதிரி பேப்பர் எல்லாம் அதிகமா கிடைக்கக்கூடிய காலம் அல்ல. பேப்பரும் இருந்துச்சு, ஆனா அது ஒரு மாதிரியான பேப்பர். தோள்களிலே எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஆட்டுத்தோல், மாட்டு தோள்களிலே பாடம் செய்யப்பட்ட தோள்கள். அதே மாதிரி எலும்புகள், பட்டை இருக்கின்றது, எலும்பு பட்டைகள் இருக்கின்றது. இந்த ஆட்டுல இந்த தோல் பட்டை பெரிய அகலமா இருக்கு. அந்த மாதிரி எலும்புகள்ல ஒட்டகத்தினுடைய எலும்பு ரொம்ப அகலமா இருக்கும். அதெல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க. இப்படி எழுதி வைக்கப்பட்டு இருந்தது. ஆனா பெரும்பாலும் அந்த வைக்கப்பட்டதை கொண்டு அதை குர்ஆன் என்பதாக சொல்லி அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கவில்லை. எல்லோருமே பாடமிட்டுக் கொண்டார்கள், மனனம் செய்து கொண்டார்கள், ஹிஃப்ஸ் செய்து கொண்டார்கள். எல்லாருமே யார் யாருக்கு எந்தெந்த சூரா தெரியுதோ அது பூரா பாடமாக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். இப்படி வர வர அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. பிறகு மதீனாவுக்கு போன பின்னால அந்த 10 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னால 2வது ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்ட பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்தார்கள். 9 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க மதீனாவுடைய அந்த மஸ்ஜித் நபவியில. இந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ரமலானுடைய பிந்திய 10லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எவ்வளவு குர்ஆன் இறங்கி இருக்கின்றதோ அதையெல்லாம் ஓதி காட்டுவாங்க. முதல் வருஷம் ஓதி காட்டினாங்க. அப்படி ஓதி காட்டிய பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல ஓதி காட்டுவாங்க. இவர் அவருக்கு ஓதி காட்டுவார் முதலாவதாக, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல ஓதி காட்டுவார். சரி பண்ணிக்குவாங்க 2 பேரும். அதுக்கு பின்னாலே இது இப்ப எப்படி தர்த்தீப் இருக்கின்றதோ, இப்பொழுது எப்படி அமைப்பு இருக்கின்றதோ இந்த முறையை ஓதி காட்டுவார்கள். அவர்களும் ஓதி காட்டுவார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த ஆயத்தை இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க, இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய வகை உடைய ஆயத்துக்களை எல்லாம் எழுதக்கூடிய அந்த காத்திபுல் வகையை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த ஆயத்தை இறங்கி இருக்கின்றது, இந்த ஆயத்தை இந்த சூறாவிலே இந்த இடத்திலே எழுதி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி கடைசி வருஷம் ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். 10 நாள் இருந்துட்டே வந்தாங்க, கடைசி வருஷத்தை 20 நாள் இருந்தாங்க. அந்த 20 நாளிலும் இந்த குர்ஆன் முழுமையாக 2 தடவைகள் ஓதி காட்டப்பட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அது சரி பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ஆயத்துக்களை இந்த இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிச்சிட்டாங்க. அது கடைசி வருஷத்துல முடிஞ்சு போய். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இப்பொழுது குர்ஆன் எந்த தர்த்தீபில் இருக்கின்றதோ இந்த தர்த்தீப் சரி செய்யப்பட்டது, அது அமைக்கப்பட்டது என்பது. ஆனா சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க எழுதி வச்சிருந்தாங்க, எழுதி வச்சதா அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க, பிறகு இந்த தர்த்தீப் இருக்கின்றது இது பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சில பேர் அலிம் சாக்கிலே சில பேர் சொல்றவங்க உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த தர்த்தீப் செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தரிசு. ஆனா குர்ஆனுடைய அந்த எழுத்து வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த முழுமையான முறை இருக்கின்றது அது கிடையாது. அவங்க பாடமிட்டவங்க பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. குர்ஆன் முழுமையாக பாடம் பண்ணியவர்கள் அதிகமாக இல்லை, ஏதோ 1-2 பேர் இருந்தாங்க என்று சொல்லப்படும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அதுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமானவர்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த சூறாவை ஓதி காட்ட சொன்னான், லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூறாவை ஓதி காட்ட சொன்னான் என்று உபய் இப்னு கஅப் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களிடத்துல கேக்குறாங்க, என் பேரை சொல்லி சொன்னானா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்களாம். உங்க பேரை சொல்லித்தான் அல்லாஹ் ஓதி காட்ட சொன்னாங்க. அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அல்லாஹ் வந்து இவர் பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்ட சொல்றதுன்னு சொன்னாங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் பேரை அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்படி சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப பின்னால அது ஓதி காட்டப்பட்டு எல்லாரும் குர்ஆனை முழுமையாக பாடமிட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபி இடத்திலும் குர்ஆனுடைய பல சூறாக்கள், பல ஆயத்துக்கள் அவருடைய மனதில் பதிந்திருந்தது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பின்படி இந்த குர்ஆனுடைய தொகுப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை சொல்லுவோம், எப்படி இந்த குர்ஆனுடைய தொகுப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லுவோம். ஏன்னா அது பூராத்தையும் சொல்ல நினைச்சு சொல்ல முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த வஹையினுடைய அமைப்பு எப்படி, இப்ப குர்ஆனே வந்து
சூரத்துல் ஃபாத்திஹா அதுக்கு பின்னால் ஆயத்துக்களை தெரிஞ்சு கொள்ளுங்கன்னா வஹீனா என்ன, வஹீ எப்படி இறங்கியது, அதனுடைய அமைப்பு என்ன, வஹீனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத விளக்கறதுக்காக வேண்டி ஒரு சில விளக்கங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் இருக்கின்றது, அது இப்ப கேட்ட விஷயங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க பல பேர் இருக்கலாம். தெரியாதவங்களா இருந்தா கலாம், அல்லாஹுடைய கலாம் என்பது எவ்வளவு மகத்துவத்திற்குரியது, எவ்வளவு கணம் வாய்ந்தது, எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அருளுக்குரியது என்பது பற்றி நாம் கொஞ்சம் விளங்கி இருக்க முடியும். எனவே அந்த விளக்கத்திற்கு பின்னால் நாம் கேட்கும் பொழுதுதான் மனசுல அந்த பயமும் அது பதியக்கூடிய நிலையும் ஏற்படும். வெறுமனே ஏதோ கதை சொல்ற மாதிரி அல்லது சம்பவம் சொல்ற மாதிரி குர்ஆனை சொல்லிட்டு போறது என்பதல்ல. குர்ஆனை சொல்லுவது என்பது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வதற்கு ஒரு தனி பெரும் ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா அது பெரும் பெரும் உலமாக்கள், அந்த காலத்தில் இருந்த பெரும் பெரும் மேதைகள், இமாம்கள், அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தது. குர்ஆனை சொல்லுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் குர்ஆனை தஃப்சீர், அதனுடைய விளக்கத்தை எழுதுவது என்று சொன்னால் அதற்கு தனி பெரும் கலைகள் தேவை. அது 14-15 விதமான கலைகள் தேவை என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையும் வரிசையா நம்ம சொல்லுவோம். என்னென்ன கலைகள், என்னென்ன இல்முகள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அதற்கு தஃப்சீர் செய்வதற்கு அவர் தகுதி பெற்றவராக ஆகின்றார் என்பது பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை படிப்படியாக நாம் காண்போம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் சுகமான வாழ்க்கையும் தந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாமை கேட்பதற்குரிய வாய்ப்பை தந்தருள்வானாக என்பதாக இந்த புனிதமான தருணத்திலே துஆ செய்தவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.